அனைவருக்கும் வணக்கம், அன்பான வணக்கம். நாம் இறைவனை நம் வசப்படுத்த வேண்டும் என்றால் 12 ராசிக்காரர்களும் செய்ய வேண்டிய விஷயம் என்ன என்பதை ஒரு சிறு குறிப்பு. மேச ராசிக்காரர்கள் சர்க்கரை பொங்கல் வைத்து அதை அளித்தால் மிக சிறப்பு, நம் வசப்படுவார் இறைவன். ரிஷப ராசி நேயர்களுக்கு சிகப்பு துணி சாத்தினால் அவர் தன் வசப்படுவார். மிதுனராசி நேயர்களுக்கு அன்னாச்சி பழம் தானம் கொடுத்தால் மிக சிறப்பு. கடகராசி நேயர்களுக்கு குங்குமப்பூ சாதம் இனிப்பு வழங்குவது மிக சிறப்பு. சிம்மராசி நேயர்களுக்கு பஞ்சாமிர்தம் தருவது மிக மிக சிறப்பு. கன்னிராசி நேயர்களுக்கு பாகை விநியோகம் செய்வது மிக சிறப்பு. துளாராசி நேயர்களுக்கு சாதம் தருவது மிக மிக சிறப்பு. விருச்சக ராசி நேயர்களுக்கு உலர்ந்த பழங்களை கொடுத்தால் இறைவன் தம் வசப்படுவார் என்பது ஐதீகம். அதேபோல் விருச்சக ராசி நேயர்களுக்கு உலர்ந்த பழங்களை தந்தால் மிக மிக சிறப்பு. அதேபோல் தனுசு ராசி நேயர்களுக்கு வாழைப்பழம் கொடுத்தால் அற்புதமான விஷயம். அதேபோல் மகர ராசி நேயர்களுக்கு தயிர் தானம் தருவது மிக மிக சிறப்பு. கும்பராசி நேயர்களுக்கு கற்கண்டு கொடுப்பது மிக மிக சிறப்பு. மீனம் ராசி நேயர்களுக்கு பேரிச்சம்பழம் தருவது மிக மிக தருவது. இப்படி தந்தால் இறைவனை தம் வசப்படுத்திக் கொள்ளலாம். 12 ராசிக்காரர்களும் 12 விதமான விஷயங்களை செய்தால் தன் இறைவன் தன் வசப்படுவார் என்பது நமது ஐதீகம். நீங்கள் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறேன். நான் உங்கள் ஜோதிடர், திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி ஸ்ரீலாஸ்ரீ ஜெய் சுவாமிகள் ஜோதிட நிலையம் மற்றும் ஸ்ரீலாஸ்ரீ திருமண தகவல் மையம் உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக செய்யுமாறு அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் ஜோதிடர். நன்றி, வணக்கம். நல்லதொரு நிகழ்ச்சி, நாளை சந்திப்போம்.